பாலாஜி மேலே வா மேடைக்கு. பாலாஜி நிறைய பேர் நீங்கள் வந்து ஒன் ஆஃப் தி ஆக்டிவ் வாலண்டியர் பாலாஜி. பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருந்து இதை விட இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபோட்டோ இருக்குது. அவர் போடலை. இந்தளவுக்கு வந்து உடல் எடை குறைத்திருக்கிறாரு. திருமணத்துக்காக பெண் தேடுறாரு. கண்டிப்பாக கிடைச்சிரும்னு குழுவை சார்பில் வாழ்த்துறோம். இந்த படத்துக்கும் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த இளமை திரும்பி இருக்கிறது, உடல் எடை குறைந்திருக்கிறது, இதெல்லாம் வந்து லிவிங் எக்ஸாம்பிள். இவரெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால ஓகே. முகம் தெரியாத நீங்களாம் தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். ஏதாவது கருத்துக்கள்? இல்லை, இது வரைக்கும் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது. இது வந்து இப்போது புதுசாக பார்க்குறவங்களுக்கு எல்லாமே என்ன, இது என்னடா அது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு ஏதோ ஒரு எம்எல்எம் மீட்டிங் மாதிரி இருக்குன்னு தெரியும். தயவுசெய்து அதுக்கும் இதுக்கும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அது உங்களோட அறியாமையை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்கள சுய பரிசோதனை செய்து கொண்டு வந்து ஒரு உண்மையான ஒரு ஆரோக்கியம்னா என்ன, ஒரு உணவியல் வாழ்வியல் முறைனா என்னன்னு அது தெரிஞ்சுக்கிட்டு, நான் வந்து ஒரு 6 வருஷமாக வந்து என்னை தினசரி 365 நாளும் வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணாத ஆளே கிடையாது. என்னுடைய அந்த ஃபோட்டோ இன்னும் போடலை. எங்கே போனாலும் சரியாக வந்து மக்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னால் ஒரு 100 அடியோ ஒரு 10 அடி கூட என்னால் நடக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தேன்னா சரி. கடைசியாக ஃபேஸ்புக்கு வந்து எல்லாருமே வந்து ஃபேஸ்புக்குனால இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு தவறான கண்ணோட்டமாக இருக்குது. ஃபேஸ்புக்கில் நம்ம என்ன தேடுறோமோ அதை தான் கிடைக்கும். நான் நல்லதை தேடி போகணுன்னு அந்த சமயத்தில் வந்து ஆரோக்கிய நல்வாழ்வு குரூப் வந்து ஒரு இது கிடச்சது. அதில் அங்கே போய் மெம்பர் ஆகி ஜாயின் பண்ணேன். 1 மாதமாக படித்தேன். இப்போ எல்லாருமே வந்து யோசிக்கிறது என்னடா அது பின்னோட்ட படிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும். அட்லீஸ்ட் அவர் கொடுத்துருந்த அந்த புக்கில் வந்து அந்த இதை வந்து பின் போஸ்ட்டை போய் படிச்சிங்கனாலே உங்களுக்கே தெரியும். அவ்வளோ ஒரு உழைப்பை வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷோட உழைப்பை இரவு பகல் பாராமல் வந்து அவர் வந்து அவ்வளோ புக்ஸை ரெஃபர் பண்ணி, நேயன்ற செல்வன் சாரை வந்து அவ்வளோ ரெஃபர் பண்ணி அவர் காலேஜ் ஒர்க்கை விட்டுட்டு நம்மளுக்காக அவர் அடைஞ்ச பலனை எல்லாருக்கும் புரியணும், எளிய வகையில் புரியறதுக்காக அவர் எழுதியிருக்காரு. அது அந்த ஒரு மரியாதைக்காவது. ஏன்னா இந்த குரூப்பில் வந்தவங்க எல்லாருமே என்னென்னா நம்மளோட உடல் ஆரோக்கியம் வேணும், ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து சமூகத்தில் வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்கணும், எல்லாருமே பர்சனாலிட்டி லுக் இருக்கணும், எல்லாருமே விரும்புகிறாங்க. அதை தவிர அவங்களோட நோய்கள், உடல் சார்ந்த நோய்கள் எவ்வளோ வருஷம் இருந்திருக்கு, அதெல்லாம் போகிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாம் வந்திருக்கும். அப்போ கொடுத்துருக்கிறது அந்த ஒரு விஷயத்தை, சிம்பிளான விஷயத்தை போய் படிச்சுட்டு நீங்கள் வந்து உடனே ஜாயின் பண்ணி எனக்கு உடனே இன்ஸ்டன்ட் ரிலீஃப் வந்து இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி எல்லாமே வந்து உடல் எடை குறையாது. அவர் சொன்ன மாதிரி 40 வருஷம் 30 வருஷமாக நம்ம வந்து குப்பை உணவுகள் இவ்வளோ சேர்த்துருக்கோம். எனக்கு ஒரே மாதத்தில் ஒரு 5 கிலோ குறையணும், 10 கிலோ குறையணும், எதுவுமே நான் படிக்க மாட்டேன்னா அது வந்து முற்றிலும் தவறானது. அந்த பின் போஸ்ட் இருக்கிறத போய் படிங்க. இப்போ வந்து அவர் செல்வன் சாரோட புக்கே வந்திருக்கு. அதில் வந்து எல்லா தகவலும் இருக்குது. நம்ம அதுலேருந்து படித்து தெரிஞ்சாலே போதும். எது குப்பை உணவுகள், எது ஆரோக்கியமான உணவுகள் வந்து நம்மளுக்கே தெரியும். நான் ஒரு 98 கிலோ இருந்தேன். 98 கிலோவில் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் எல்லாம் கிண்டல்னா அந்த அளவுக்கு கிண்டல். என்னை வந்து நான் சும்மா வீட்டில் இருந்து எங்கேயோ வெளியே போனாலும் ஃபோன் பண்ணி என்னடா சோம்பேறி, என்னடா உட்காந்துருக்கேன் வீட்டில், எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு என்ன தூங்கிட்டு இருக்கியா, டிவி பார்க்குறியா, அந்த மாதிரி ஒரு கிண்டல். நம்ம வெளியே போனாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் அமைதியாக வீட்டில் இருந்தாலும் வந்து நம்மளோட கிண்டல் கேள்வி வந்துகிட்டே இருந்தது. அதாவது உடல் பருமன் வந்து யார் வேணால் கிண்டல் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் ரொம்ப ரொம்ப அவமானப்பட்ட, என்ன பண்ணுறது தெரியல, வெளியே போக முடியாமல் இருந்தேன். சரி, ஃபேஸ்புக்கில் இதில் இருக்க எல்லா விஷயத்தையும் படித்து அது பொறுமையாக நான் 1 மாதம் எடுத்துக்கிட்டேன். 1 மாதம் பிடிச்சி எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சீட்டிங் இல்லாமல் ஒரு 5 மாதம் கண்டினியூஸாக பண்ணேன். 5 மாதத்தில் வந்து நான் பியூர் சைவமாக இருந்தது. 18 கிலோ இறஞ்சது. அந்த பியூர் சைவத்தில் வந்து உண்மையிலே சொல்கிறேன், 18 கிலோ வந்து அவ்வளோ சுலபமாக குறையாது. நான்வெஜ் தான் இங்கே எல்லாருமே இப்போ பேலியோனாலே உண்மையிலே அது வந்து நான்வெஜ் ரிலேட்டட் இருந்தால் அது அவங்களுக்கு தான் உடல் எடை குறைப்பு வந்து ரொம்ப அதிக வேகமாக நடக்கும். சைவத்தில் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் தயவுசெய்து பொறுமையை மட்டும் இழக்கவே கூடாது. நான் முட்டை கூட தொட மாட்டேன். அந்த அவ்வளோ கதறி நான் எழுதியிருக்கேன். ஃபோன் பண்ணி அவருக்கு சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும், பரவாயில்ல நீ வெயிட் பண்ண. எனக்கு ஒரு துணி கடைக்கு போனால் 44 எடுப்பேன். நான் வந்து வெக்கப்படலை இங்கே வந்து சொல்கிறதுக்கு. ஷர்ட்டு சைஸும் பேண்ட் சைஸும் எனக்கு 44. ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் நான் இருப்பேன். எங்கே போனால் மெகா மார்ட்டு அந்த ஒரு பெரிய இருக்கிறதுலே பெரிய சைஸ் கடை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அங்கே எல்லாமே கிடைக்கும். அங்கேயும் எனக்கு 44 இன்ச்சுக்கு ஒரு பேண்ட்டே கிடைக்காது. இன்றைக்கி வந்து எனக்கு ஒவ்வொரு சைக்கிளும் 34 வரைக்கும் வந்திருக்கேன். நான் இன்னும் அது எனக்கு கம்மியாகிட்டே இருக்குது. என்னோட ஒரு சேரில் உட்கார முடியாது. நான் எந்த ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலும் என்னால் வந்து நிம்மதியாக உட்கார முடியாது. நான் சேரில் உட்காருங்க, சோஃபா இருந்தால் சேஃபாக உட்காருவேன். இல்லைன்னா எங்கே நம்மளால் உடஞ்சிருமோ, இதெல்லாம் வந்து ஒரு உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது நம்ம சிரிக்கலாம். ஆனால் உடல் பருமன் இருக்கும் போது தெரியும். அவங்க எதாவது நினச்சிடும், இவன் வந்தால் உட்காந்துட்டு ஏதோ சேர் உடஞ்சிட போதா, சோஃபா உடஞ்சிடும். என் காது பட பேசியிருக்காங்க. அதனால நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதோ எந்த உறவினர் வீட்டுக்கும் போகிறத விட்டுட்டு அப்படி போயிருந்தாலும் தரையில் தான் போய் உட்காருவேன். இன்றைக்கி வரையும் வந்து நான் அப்படி தான் உட்காந்து சரி நான் உடனே ஒரு டைலாக் அடிச்சிடுவேன், என்றைக்குமே நம்மளுக்கு தரை தான் நிரந்தரும் அப்படின்ட்டு சொல்லி. ஸோ இதை நான் ரொம்ப அதிகமாக பேச விரும்பல. ஸோ இதுதான் வந்து நீங்கள்
கிளியராக படித்து புரிஞ்சுக்கோங்க. என்ன இருந்தாலும் எது உண்மையான ஆரோக்கிய உணவு நீங்கள் அதில் இருந்து போய் படித்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. நேயன்ற செல்வன் சார் நன்றி. பாலாஜி உணர்ச்சிவச பேசினாலும் வந்து உடல் பருமன்றது வந்து ஒரு கேலிக்குரிய பொருளாக தான் இருக்குது சமூகத்தில் அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை. நன்றி பாலாஜி.